திருவள்ளூர் மாவட்டம் தேவந்தவாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட செங்குன்றம் கிராமத்தில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பில் குறைபாடு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 140 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரை கரும்பு மற்றும் ஒரு வேட்டி அல்லது ஒரு சேலை மட்டுமே வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பாதி கரும்பு ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, கரும்பு கம்மியாக தான் வந்துச்சு எங்களுக்கு, அதனால பாதி தான் தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. முழு கரும்பு கேட்டால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வேட்டியும் புடவையும் சேர்ந்து தானே வரணும், ஏன் தனித்தனியாக கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அதுவும் இல்லை, கம்மியாக தான் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சேலம் மாவட்டம் கூலமேட்டில் ஜல்லிக்கட்டு காளை சிலை திறக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மாநில தலைவர் ராஜசேகரன் திறந்து வைத்தார். கூலமேட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கலை முன்னிட்டு பனங்கிழங்கு அறுவடை செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வைப்பாற்று பகுதியில் பனங்கிழங்குகளை அறுவடை செய்யும் பணியில் பனை தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் காவலர்கள் சேர்ந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். இந்த விழாவில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் காவலர்கள் பன் சாப்பிடும் போட்டி, ஸ்லோ சைக்கிள் ரேஸ் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளிலும் கலந்து கொண்டு உற்சாகம் அடைந்தனர். கண்டுபிடிக்க அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் காந்தி சாலை கடை வீதியில் பொங்கலை முன்னிட்டு ஏராளமானோர் புத்தாடைகள் வாங்க குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்த நிலையில் போலீசார் நெரிசலை சரி செய்யும் பணியிலும் மேலும் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டனர். தந்தி டிவி செய்தி எதிரொலியாக திருவாரூர் மாவட்டம் நன்னிமங்கலத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தனியார் அறக்கட்டளை சார்பில் வீட்டின் மேல் சிமெண்ட் சீட் போட்டும் கழிவறை கட்டியும் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு முன் தந்தை சிவக்குமாரை இழந்து 12 மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் முறையான இருப்பிடம் இல்லாமல் தவித்து வந்துள்ளனர். இதுகுறித்து தந்தி டிவியில் செய்தி வெளியான நிலையில் தனியார் அறக்கட்டளையினர் குழந்தைகளின் வீட்டிற்கு 2 மாதங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்த நிலையில் வீட்டிற்கு கிரக பிரவேசமும் செய்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரப்பாக்கம் அருகே பாட்டி ஒருவரின் 100வது பிறந்த நாளை குடும்பத்தினர் விமரிசையாக கொண்டாடினர். திம்மனாச்சாரி குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் குள்ளம்மாள். 100 வயதான இவரின் பிறந்த நாளை குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். 4 தலைமுறைகளை பார்த்த பாட்டி குள்ளம்மாள் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை ஆண் காட்டு யானையை விவசாயிகள் பட்டாசு வெடித்து மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். அந்த பகுதியில் யானைகள் விளைநிலத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக கூறும் விவசாயிகள் அகழிகள் மற்றும் சூரிய ஒளி மின்வேலி அமைத்து யானைகள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டாசு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கஞ்சா போதையில் ரகளை செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட நபரை கத்தியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வந்தவாசியை அடுத்த சத்யாநகர் பகுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையில் பாட்டில்களை நடு ரோட்டில் போட்டு உடைத்து ரகளை செய்ததாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட பத்திர எழுத்தர் இந்திரனை கஞ்சா போதையில் இருந்த ஒருவர் கத்தியால் தாக்கியதில் அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டு 18 தையல் போடப்பட்டது.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பஞ்சேட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் சர்வதேச அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. 3 நாட்களாக நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் விமானம், ட்ரோன், சோலார் சைக்கிள், பாதுகாப்பான தலைக்கவசம், கண் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு உதவும் ரோபோ என தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இதில் 9 வயது சிறுவன் வடிவமைத்த ரோபோட் முதல் பரிசை வென்றது. சிறுவனுக்கு பரிசாக 7 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. 2வது பரிசாக 3 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் தனியார் மருத்துவமனை அலட்சியத்தால் குழந்தை உயிரிழந்ததாக குடும்பத்தினர் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மிஸ்ஸலையைச் சேர்ந்த பாகிலா பானுவின் 3 மாத பெண் குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாததால் கேணிக்கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் குழந்தை இறக்கும் தருவாயில் கட்டாயப்படுத்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததால் குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் அழுது புலம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போர்வெல் இயந்திர உதிரி பாகங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ரிக் உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. சீனாவிலிருந்து இறக்குமதி நிறுத்தப்பட்டதால் போர்வெல் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படும் முக்கிய உதிரி பாகமான பெட் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ரிக் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவத்தின் 4ஆம் நாளில் முத்தங்கி சேவை திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக சிறப்பு திருமஞ்சனம், அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தோட்டங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. அது போட்டோ வரும்போது அதுக்குள்ள தெரியாது. நீ படகு திரும்பிடுவா. பாதையில் இறங்கிருச்சு. பாதையில் இறங்கிருச்சு. பாதையில் இறங்கிருச்சு. சிவகிரி மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் கரும்பு, வாழை, நெல், தென்னை ஆகியவை பயிரிடப்பட்டுள்ளது. இந்த தோட்டங்களுக்குள் புகுந்த 5 காட்டு யானைகள் அனைத்து பயிர்களையும் நாசம் செய்து வருகிறது. இதுகுறித்து வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். குமரி மாவட்டம் அருமனையில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையையொட்டி நடைபெற்ற கலாச்சார ஊர்வலத்தில் 50ற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 100கணக்கான சிறுவர், சிறுமிகள் முருகன், சிவன், தேவி, விநாயகர் உட்பட தெய்வங்களின் வேடமணிந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள சித்தோடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட லட்சுமி நகரில் பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இரவில் பக்தர்கள் சாலையில் நடந்து செல்லும் போது வாகனங்கள் மோதி விபத்துகள் ஏற்படுவதால் அதை தடுக்கும் வகையில் பக்தர்களின் உடைகளில் சிவப்பு ஒளிரும் வில்லைகளை ஒட்டினர். அத்துடன் பக்தர்களிடம் சிவப்பு, மஞ்சள் வண்ணங்களில் ஸ்டிக்கர் ஒட்டிய குச்சிகளை கொடுத்து அனுப்பினர்.